வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிக்கெட் கிளர்க் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 21,700 ரூபாய் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்ஸ் இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது 12th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு 2,424 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாய் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 394 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு 163 வேக்கன்சிஸ் இருக்குது. ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு 77 வேக்கன்சிஸ். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3,058 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அதாவது அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு பேசிக் பே சேலரி 19,900 இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து 28,000க்கு மேலே சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆக்டிவான மொபைல் நம்பர், ஆக்டிவான வேலிடான மெயில் ஐடி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க டைமிங்கில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஆர் அண்ட் இடபிள்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ஜனவரி 2, 1996க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தால் ஜனவரி 2, 1993க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஜனவரி 2, 1991க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் யூஆர் அண்ட் ஏடபிள்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸில் விடோ கேட்டகரி, டிவோர்ஸ்டு, ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்ஸாக இருந்தால் 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியாக இருந்தால் 38 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரி ஃபீமேல் கேட்டகரி டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் இபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே 500 ருபீஸ் ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். இந்த போஸ்டிங்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 250 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் சிபிடி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நான் சிபிடி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடிக்கான எக்ஸாம் சிலபஸ் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டு அந்த அதுக்கான பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 கொஸ்டின்ஸ், மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேங்க் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, இந்த 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு இந்த 3 ப்ராசஸ் இருக்கும். மீதி இருக்க போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதாவது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு சிபிடி டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி கைட்லைன்ஸ் என்ன, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸு, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அடுத்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இதுலேயுமே உங்களுக்கு 50% மார்க் கேட்குறாங்க. அதோட உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபஷன்சி இருக்கணும். நீங்கள் டைப்பிங் முடித்தா சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ப்ரொஃபஷன்ஸுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து ட்ரெயின்ஸ் கிளர்க்கு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 50% மார்க் வச்சுருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சவுதர்ன் ரீஜனில் வருவோம். ஸோ சென்னையில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 80 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 21 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப்பில் 2 வேக்கன்சி, சவுதர்ன் ரீஜனில் 56 வேக்கன்சிஸ் சொல்லி மொத்தம் 58 வேக்கன்சிஸ் இருக்குது. ட்ரெயின்ஸ் கிளர்க் கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 80 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்சிஸ் மொத்தமாக இருக்குது. எஸ்சிக்கு 11 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 5 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 23 வேக்கன்சிஸ், சிடபிள்யூஎஸ்க்கு 8 வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.